ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ரீம் டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7 to 8 இயர்ஸ் பேபிக்கான பட்டு பாவாடை எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பாவாடை சட்டை தைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஸ்லீவ் எடுத்திருக்கேன். அது பாருங்கள், லைனிங் ஃபஸ்ட்டு வச்சுட்டு லைனிங் மேலே இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வைக்கிறனால இந்த மாதிரி ஃப்ளிப்ஸாக எடுத்து இந்த மாதிரி லைனாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம போய் ஸ்லீவ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் முன்ன காட்டின மாதிரியே ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம ஃப்ளிப்ஸ் வைக்க தேவையில்லை. ஏன்னா உள்ளது ஸ்டிச்சுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம 1.5 இன்ச்சுக்கு மேலேருந்து நம்ம அந்த ஃப்ளிப்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைனாக ஃப்ளிப்ஸ் வச்சுட்டே வாங்க. இதை மாதிரி நான் வைக்கிற மாதிரி ஒரே டைரெக்ஷனில் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே தைக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம இப்போ ரைட்டில் வர மாதிரி ஃப்ளிப்ஸ் வச்சோன்னா லெஃப்ட்டில் வர மாதிரி அதை மடக்கி விட்டு நம்ம அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த பேக் பிசுறு எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் லைனிங் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா லைனிங் தான் மெயின் கிளாத்து, அதுதான் கரெக்டான அளவு நம்ம கட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாத் அளவுக்கு நம்ம எக்ஸஸாக இருக்கிற அந்த பட்டு துணியை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்னேன்ல ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த மாதிரி அந்த ஃப்ளிப்ஸை மடக்கி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அந்த மாதிரி இப்போ பாருங்கள், அது பஃப்னு நல்லா நிற்கிறதுக்காக பின்னாடி பேக் சைடு சென்டரில் இருந்து கரெக்டாக இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச், அந்த பக்கம் 1 இன்ச், ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு அளவுக்கு வர மாதிரி துணியை நம்ம டாட் பிடிப்போம் இல்லை பின்னாடி, அதே மாதிரி கை கட்ட சென்டராக பிடிக்கணும். பிடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த கை பஃப்பாக இருக்கும். கீழே நான் பார்டருக்காக டிசைன் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ப்ளைன் கிளாத் எடுத்துருக்கேன். அந்த கிளாத்தை ஒரு 2 இன்ச் துணி மாதிரி அகலத்துக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் பைப்பிங் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் மொத்தமாக துணி கீழே கொடுத்துட்றேன். நான் இதுக்கு லேஸும் தரேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் லேஸ் வைக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்டர் மட்டும் வச்சா கூட போதும். இந்த மாதிரி 2 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி துணி எடுத்துக்கோங்க. அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, 1 இன்ச் வர மாதிரி. பேக் சைடு வச்சு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை ரைட் சைடு திருப்பி கீழே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பைப்பிங்க்கு மேலேயே நான் லேஸும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், பஃப்னு அழகாக வந்துடுச்சு. பாருங்கள், நான் 2 ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாப் போக ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துருக்கேன். அது ப்ளைனாக இருக்குன்னு நான் சும்மா ஒரு டிசைனாக நெக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன்.
நான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போடுறேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, ரைட் சைடு நல்ல பக்கம் வந்து கீழே போட்டுக்கோங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ரைட் சைடு மேலே ராங் சைடு இது போட்டுக்கோங்க. லைனிங் போட்டுட்டு கழுத்துக்கு முதல்ல நம்ம சுற்றி அடிச்சுக்கணும். நான் கழுத்தை ஆடாமல் இருக்கிறதுக்காக துணி நழுவும், அதனால நான் பின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. இல்லை தேவையில்லைன்னா தேவையில்லை. ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நான் நெக் ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் கட் பண்ணி விடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் நாட்ச் போட்டுகிட்டே வாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. அப்போ தான் நம்ம எந்த ஷேப்பில் நம்ம நெக்கு டிசைன் தந்தாலும் அது அழகாக திரும்பும். இல்லைன்னா துணி கரெக்டாக திரும்பாது முன்பக்கம். எல்லாமே திருப்பி விட்டு லைனிங் முன்னாடி தெரியாத மாதிரி நல்லா பின்னாடி இழுத்து விட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் லைனிங்கும் பட்டு துணியும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து டாப் பீஸோட ஃப்ரண்ட் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அதோட எக்ஸஸாக இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பேக் பீஸ் ஸ்டிச் பண்ணலாம் வாங்க. பேக் பீஸ்க்கு நான் துணி வந்து பத்தலை எனக்கு, அதனால் நான் கீழே ஒட்டு போட்டுக்கிறேன். ஒட்டுக்காக நான் துணி எடுத்து ஃபஸ்ட்டு நான் அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் ஒட்டு தர பீஸ்க்கு நான் படிமான தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சேம் அப்படி தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் அடித்தோம்ல லைனிங் வச்சு, அதே மாதிரி தான் ரைட் சைடு பீஸ் மேலே நம்ம லைனிங் பீஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நெக் அடிச்சிக்கணும். நெக் அடிச்சுட்டு நம்ம நாட்ச் போட்டுவிட்டு திருப்பி விட்டு லைனிங்கை மேலே ஒரு 1/2 இன்ச் கேப்பில் 1/4 இன்ச் கேப்பில் கழுத்தை சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதோட கட்டிங் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க்குக நான் ஐ கார்டில் தரேன். பாருங்கள், திருப்பியாச்சு. நம்ம 1/4 இன்ச் கேப்பில் மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். மறுபடியும் அப்படியே லைனிங் துணியும் அந்த பட்டு துணியும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ரெண்டையும் சேர்த்து ஃபுல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் எக்ஸஸாக இருக்கிற துணி கட் பண்ணிக்கோங்க. லைனிங் பீஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், நான் இது ஒட்டு தந்துருக்கிறதுனால கீழே துணி வந்து நான் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
ஒரு 1/4 இன்ச் அளவில் 2 மடிப்பு மடித்து நான் கீழே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம அதோட ஃப்ரண்ட்டும் பேக்கும் லைனிங்கோட ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அந்த பேக் பீஸ்க்கு நான் டாட் பிடிக்கிறேன். டாட் பிடிக்கிறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர்கிட்டேருந்து 1/2 இன்ச் வர மாதிரி நீங்கள் மடக்கிக்கோங்க. நான் மடக்கின மாதிரி துணி மடக்கிட்டு நான் வச்சுருக்கேன் பாருங்கள் விரல், அந்த மாதிரி நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் திருப்பி இதில் மார்க் பண்ணியிருக்கீங்களா அதோட ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் போட்டு அதே மாதிரி அதுவும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் போட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நல்ல பக்கம் உள்ளே வர மாதிரி, ராங் சைடு வந்து வெளியில் வர மாதிரி துணி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஷோல்டருக்கு மேலே நீங்கள் ஒரு 3 ஸ்டிச் ஆச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து தையல் பிரியாமல் கெட்டியாக இருக்கும். பாருங்கள், நான் அதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம கை ஜாயின் பண்ணலாம். கை ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் லைட்டாக ஒரு நாச் போட்டு விட்டுக்கோங்க. நாச் போட்டுக்கிட்டு கரெக்டாக அந்த சென்டர் பீஸை நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணோம்ல அந்த ஸ்டிச் கட்டை நடுவில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைடு வர பாதி இதாக அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துணியை திருப்பி போட்டு மீதி இருக்கிற பேலன்ஸ் பாதி அடிச்சுக்கோங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அந்த ஆஃப் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு பேலன்ஸ் இருக்கிற ஆஃப் அடிக்கிறேன். இப்போது அதே ஸ்டிச்சுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பிரியாமல் இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நான் அந்த நடுவில் நாச் போட்ட இடத்தும் நடுவில் வச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். திருப்பி போட்டு பேலன்ஸ் ஆஃப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்டிச் போட்ட ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சைடு அடிக்கலாம். சைடுக்கு நம்மளுக்கு கைக்கு எவ்வளோ அளவு வேணுமோ சைடுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கீழே நம்ம 3 இன்ச்சுக்கு விட்டுருப்போம். ஏன்னா அந்த இடத்துல ஓப்பன் தைக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு இன்ச்சு கேப் வர மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. அந்த இடத்துல நீங்கள் கெட்டி தையல் போட்டுட்டு நிறுத்திக்கோங்க. நான் இப்போ ஸ்டிச் பண்ணுவேன் பாருங்கள். சேம் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஓப்பன் ஸ்டிச் பண்ண தெரியலன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக எப்படி ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறதுன்னு அதில் இருக்கும். பாருங்கள், 1 இன்ச் கேப்பில் நான் கெட்டி தையல் போட்டு நிறுத்துகிறேன். மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம்.
பாருங்கள், இன்னொரு பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க எப்படி ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம 1 இன்ச் கேப்பில் நான் அங்கே விட்டுருக்கோம்ல, அந்த 1 இன்ச் கேப்பை நம்ம டபுள் ஃபோல்டாக மடக்கிக்கணும். மடக்கி அதில் ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம அந்த எண்டு ஸ்டிச் இருக்கும்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலே வர மாதிரி ஸ்டிச் போட்டு, அதுக்கப்புறம் அதை திருப்பி விட்டு மாதிரி மேலே ஸ்டிச் பண்ணி, மறுபடியும் அந்த பக்கம் இருக்கிற பீஸை மறுபடியும் 2 ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் திருப்புறேன். இப்போது மாதிரி திருப்பி இன்னொரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு மறுபடியும் நிறுத்திக்கிறேன். நிறுத்தி மறுபடியும் திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுட்டேன். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. வாங்க நம்ம இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்கள், 1/2 இன்ச்சுக்கு 2 ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். மறுபடியும் அந்த நீடில் உள்ளார விட்டு இறக்கிட்டு மறுபடியும் திருப்பிக்கிறேன் துணியை. அதே மாதிரி மறுபடியும் திருப்பிட்டு 2 ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம ஓப்பன் ஸ்டிச் பண்ணியாச்சு. பட்டுப்பாவையோட டாப் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பட்டுப்பாவையோட கீழ் பாட்டு மிடி பாட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பெட்டிகோட் டைப்பில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பெட்டிகோட்டுக்கு டாப் பீஸ் தைப்போம்ல, ஃபஸ்ட்டு அது ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதோட ஷோல்டர் 2மே ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், திருப்பி போட்டுட்டு நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ணணும். நெக்குக்கு பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சோட கம்மியாக 2 மடிப்பு துணி மடிக்கணும். நான் மடிப்பேன் பாருங்கள். அதே மாதிரி 2 மடிப்பு துணியை மடிக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நெக்கை சுற்றி மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நெக்குக்கு நம்ம ரொம்ப மெலிசாக துணி மடிக்கிறனால அது சுருக்கம் வேற விழும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி மெதுவாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஷோல்டருக்கு சைடில் இருக்கிறதுல ஓப்பனாக அதுவும் அதே மாதிரி 1/4 இன்ச்சோட கம்மியாக 2 மடிப்பு மடிங்க துணியை மடிச்சுட்டு அந்த 2 சைடையும் மடித்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு ஷோல்டர் அடித்தாச்சு, இன்னொரு ஷோல்டரும் அடிச்சுக்கோங்க அதே மாதிரி. அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம மிடி போர்ஷனுக்கு மிடி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மிடி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணல டாப்பு, அதுக்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள், எனக்கு 14.5 இன்ச் வருது. நான் 15 எடுத்துக்கிறேன். 15 × 2 30 இன்ச்சு. 30 இன்ச்சுக்கு வர மாதிரி இப்போனா மிடி பாட்டை ஃப்ளிப்ஸ் வச்சு நான் தைக்கணும். பாருங்கள், இதே மாதிரி ஃப்ளிப்ஸ் வச்சு ஒரு இன்ச்சுக்கு, என்னோடய துணி கொஞ்சம் அகலமாக இருக்குது, அதனால் நான் 1 இன்ச்சுக்கு வச்சு நான் ஃப்ளிப்ஸ் வைக்கிறேன். உங்களுக்கு துணி கம்மியாக இருந்தால் சின்ன சின்ன ஃப்ளிப்ஸாக வைங்க. நான் பெரிய ஃப்ளிப்ஸாகவே வைக்கிறேன்.
இந்த ஃப்ளிப்ஸ் வச்சு முடிச்சு இந்த துணியை நீங்கள் அளந்து பார்த்தா எனக்கு 30 இன்ச் வரணும். ஏன்னா எனக்கு இடுப்பு சுற்றளவு எனக்கு 30 இன்ச் அதில் இருக்குது. அதனால் எனக்கு 30 வரணும். உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை வச்சு அதே மாதிரி நீங்கள் இந்த துணி ஃப்ளிப்ஸ் வச்சு அந்த அளவுக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ லைனிங்கோட ஜாயின் பண்ணி இந்த துணியை அடிச்சுக்கிறேன். ஃப்ளிப்ஸ் வச்சு முடிச்சோம்ல இந்த துணியை லைனிங்கோட ஜாயின் பண்ணிக்கணும். லைனிங்கோட ஜாயின் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பெட்டிக்கோட்க்கு டாப் ஸ்டிச் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதை எடுத்து ராங் சைடில் திருப்பிட்டு சைடில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிடி பாட்டை 2ஆக கட் பண்ணல, சிங்கிள் லேயராக வச்சுருக்கோம். அதனால் நம்ம அப்படியே வச்சு இது ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதனால இதில் மட்டும் ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள், ரைட் சைடில் திருப்பிக்கணும். அது நல்ல பக்கம், இது ராங் சைடில் இருக்கிற மாதிரி வைக்கணும். அந்த மிடி பாட்டை வச்சுட்டு அது ரெண்டுமே ஜாயின் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. துணி கீழே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சுருக்கம் எங்கேயும் வராத மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ அந்த பெட்டிக்கோட்டோட டாப் பீஸையும் அந்த மிடி பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அதை திருப்பி போட்டு ரைட் சைடில் மேலே படிமான தையல் போடுற மாதிரி ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நான் இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே பண்ணிவிட்டு நம்ம ராங் சைடு திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு அந்த ஃபுல் சைடில் ஒரு சைடு மட்டும் ஃபுல் ஓப்பனாக இருக்கும், அது ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1/2 இன்ச் கேப்பில் நான் இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறேன். 4 துணியும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஃப்ளிப்ஸ் வச்சதெல்லாம் நல்லா சுருக்கம் வர மாதிரி நம்ம துணி வரும், அதெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி நல்லா துணியை இழுத்து விட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த ஸ்டிச் மேலேயே நான் இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம மிடி பாட்டையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.